இருக்கிறது விவசாயிகளுடைய அனைத்து உற்பத்தி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரியோட தனியாக நிபந்தனை இருக்குது. இப்போ வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது திடீராகவே யூஎஸ் கிட்ட நியூயார்க்கு வரும்போது கப்பலுக்கு அனுமதி கொடுக்கல. அதை மாங்காய் நிறைய அப்படி இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு ரெசிடியூ காரணத்தினால தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற நிலையில அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டோட நிலை என்ன இருக்கும், விவசாய நிலை என்ன இருக்கும். ஸோ இது நிறைய விஷயங்கள் ஒரு நஷ்டம் வரும். அப்போ இருக்கிற நிலையில நம்ம ஏதோ ஒரு பண்ணி இன்னொன்று கண்ட்ரிக்கு மாத்திட்டோம், வேறு விஷயம். பட் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒரு பெரிய நஷ்டம் வரும், விவசாயிகளுக்கும் வரும். இங்கே எஃபியூ நிறைய பேர் வந்துருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நீலகிரி டீலயே ஒரு சாதாரண கிரேடு டீ ரொம்ப சாதாரணமா இருக்கும். அது ரொம்ப உயர்ந்த விலையா இருக்காது. ஏன்னா அங்கேயே ஹை குவாலிட்டி டீ தயார் பண்றவங்களும் இருப்பாங்க. ஹை குவாலிட்டி டீ தயார் பண்றதுக்கு நிறைய மெனக்கெடணும். அந்த ப்ராசஸ் ரொம்ப பார்க்கணும். அந்த டீ லீஃப்னுடைய குவாலிட்டியை பார்க்கணும். 2 லீஃப் அண்ட் பெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா பார்த்து அந்த இதுல நீங்க ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், அப்புறம் அவங்களுடைய அவுட்புட், அந்த ஃபைனல் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஏன்னா விவசாயிகளுக்கும் நீங்க நல்ல விலை கொடுக்கணும். 2 லீஃப் அண்ட் பட்டு கொடுக்கும்போது ஒரு அழுகக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ராடக்ட். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு குட்ஸ் அங்க இம்போர்ட் பண்ற இடத்துல கரெக்டான பேமெண்ட் வரும், இல்ல சரியான ஆட்களுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சா அந்த மாதிரி பெரிஷபிள் குட்ஸ்ல பண்றது புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ பெரிஷபிள் ஐட்டம்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதுல ஷார்ட்டர் டைம்ல உங்களுக்கு என்ன ஆயிரும், மேங்கோஸோ 7 நாளோ 8 நாளோ 10 நாள் தான் உங்களுக்கு அதனுடைய லைஃப் டைம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். அடுத்தது குளோபல் டிமாண்ட் மெசேஜெல்லாம் ரீச் ஆயிடலாம். ஸோ ஐ எம் செலக்டிங் UAE. அந்த UAE நிறைய ப்ராடக்ட்ஸ் பாஸ்கெட் ரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ UAE கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா செப்பான் ஒன்று CEPA. இந்தியாவுக்கும் சில நாடுகளுக்கும் மத்தியில் சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. என்னது வியாபார புரிந்துணர்வு அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரூல்ஸ் அந்த நார்ம்ஸ் இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் ட்ரேட் போட்டு போனாலே உங்களுக்கு அது பேசிக் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் இருப்பாங்க. ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஃபாரின் பையர்ஸ், நீங்க ஃபாரின் பையர்ஸ் பத்தி உள்ள டீடைல்ஸ் கூட போட்டுருப்பாங்க. நீங்க ஃபியோல மெம்பர் ஆகணும். இப்போ ஃபியோல மெம்பர் ஆகிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு மக்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அதில் போட்டுப்பாங்க. ஃபாரின் எந்த கண்ட்ரி வைஸா அதில் போட்டுப்பாங்க. ஃபுல் ஃபார்ம் சார்